இன்றைய செய்திகள். தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயற்சி. தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயற்சி நடைபெற்று வருவதாக நேற்று அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் கூறியிருந்த நிலையில் இன்று 6 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் 2 பேர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் என்பது தெரியவந்துள்ளது. தாவேக தலைமையில் ஆலோசனை கூட்டம். தாவேக தலைமையில் ஆதரவு கட்சிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முஸ்லிம் லீக், வி.சி.க., காங்கிரஸ், ம.தி.மு.க. கட்சிகள் பங்கேற்பு. மேலும் இக்கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தாவேக எம்.எல்.ஏ. பேரம் விவகாரம் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தாவேக எம்.எல்.ஏ.க்களை பேரம் பேசிய விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 3 பேரையும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர்களுக்கான நெறிமுறை வெளியீடு. ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் பதிவு குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளை அமைச்சர் என். ஆனந்த் வெளியிட்டார். டெண்டர்களில் மாநில அளவிலான பதிவு முறை பின்பற்றப்படாது எனவும் 2 ஆண்டுகளாவது கட்டுமான தொழிலில் இருந்திருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் வங்கி பணம் ரூபாய் 1.76 கோடி மாயம். சென்னை கோடம்பாக்கம் ஏ.டி.எம். இயந்திரத்தில் நிரப்ப வேண்டிய ரூபாய் 1.76 கோடி கொள்ளை தொடர்பாக சென்னை கோடம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து காவல்துறை நடவடிக்கை. பணம் நிரப்பும் பணியில் ஈடுபட்ட ஊழியர்கள் கொள்ளையடித்துவிட்டு தப்பியதாகவும், பணத்துடன் தப்பிய அந்த நபரை போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. ஒப்பந்ததாரர்கள் பணம் கொடுத்து ஏமாந்தால் புகார் அளிக்கலாம் எனவும், பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறைகளில் ஒப்பந்தம் தருவதாக வாக்குறுதி அளித்து கடந்த ஆட்சியாளர்கள் பணம் வாங்கியுள்ளதாகவும், யாரேனும் பாதிக்கப்பட்டவர்களோ, பணம் கொடுத்து ஏமாந்தவர்களோ லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடமும் புகார் அளிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார்.